ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா 1 kg வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 4 எக் வேணும். அதில் நம்ம எல்லோ அண்ட் ஒயிட் செப்பரேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 எக்கையும் உடச்சி ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸி எல்லாம் செப்பரேட் பண்ணும்போது எக் எல்லோ ஒயிட்டில் மிக்ஸ் ஆகாத மாதிரி உடையாமல் எடுங்க. நம்மளோட ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கான ரீசனே இந்த எக் எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் தான் சேர்க்கணும். அதனால் நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. கேக் டின்னில் சுற்றியும் ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு அதில் சென்டரில் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட் கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எக் ஒயிட்டு செப்பரேட் பண்ணோம்ல, அதை நல்லா ஸ்பீட் 7ல் வச்சுட்டு நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 1 kg வெனிலா ஸ்பாஞ்சுக்கு 1 கப் ஆஃப் பவுடர் சுகர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் சுகர் பவுட்ரு பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பீட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட்டோம்னா அந்த வந்திருக்க நுர எக்கோட ஒயிட் நுர மாதிரி வந்திருக்குல, அந்த நுரை எல்லாமே என்ன ஆயிரும்னா அமுங்கிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இந்த நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த சுகர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுறது தான். நம்ம ஸ்பீட் 7ல் வச்சு தான் ஃபுல்லாக பீட் பண்ணணும். எப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறோமோ அப்போ தான் ஸ்பீடு மீடியமில் வச்சு பீட் பண்ணலாம். ஆரெல்ஸ் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணுற இந்த பேட்டரை வச்சு நம்மளோட கேக் எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்ம பேட்டர் நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். சப்போஸ் இந்த பேட்டர் லிக்விடாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளோட கேக் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் சாஃப்டாக வராது. நான் பீட்டரை இப்போ தூக்கி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சு அப்படின்னா கேக் ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்தாவே போதும். பட் என்னோடய ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால நான் 1 டேபிள் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம செப்பரேட் பண்ண எக் எல்லோ போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். எக் எல்லோ போட்டு பீட் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு ஹைலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம முக்கியமாக சலிச்சு தான் போடணும். அது 2 பேட்ச் இல்லாட்டி 3 பேட்ச் அந்த மாதிரி நம்ம பிரித்து சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஸ்பேச்சுலால தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மில்க் ஆயில் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே கடையிலேருந்து புதுசாக முட்டை வாங்கிட்டு வாங்க. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முட்டையோ இல்லை ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆன முட்டையோ யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப நாள் ஆன முட்டையோ யூஸ் பண்ணும்போது அந்த கேக்கே அந்த கேக் ஸ்பாஞ்சே எக்கோட ஸ்மெல் வரும். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் கேக் பண்ணும்போது புது முட்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்டர் ரெடியானதும் நான் இதை கேக் டின்னில் விட்டுட்டு ஓடிஜியில் வச்சேன்னா கரெக்டாக இருக்கும்.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த பேட்டர் வந்துட்டு நல்லா கெட்டியா நல்லா சூப்பரா வந்திருக்குது. இது வந்துட்டு நம்ம ஊத்தும்போது வந்துட்டு ஃபோல்டா வந்துட்டு விழுகும். இந்த மாரி விழுந்தாவே வந்துட்டு கேக் வந்து நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வரும்னு அர்த்தம். இந்த பேட்டர டின்ல விட்டுட்டு நம்ம ஓடிஜில செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஓடிஜிய வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டோம். யூசுவலா 170 டூ 180 வரையும் நம்ம எந்த டிகிரில வேணாலும் வச்சுக்கலாம். 170, 175, 180 அந்த மாரி எவ்வளோல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷா வேணும் அப்டின்னா 180ல வச்சுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் ஒயிட் ஷேட்ல வேணும் அப்டின்னா 170 அந்த மாரி வச்சுக்கலாம். இல்ல மீடியமா வேணும் அப்டின்னா 175 டிகிரி செல்சியஸ்ல வச்சுக்கலாம். நம்ம கேக் பேட்டர நல்லா தட்டி, லெவல் பண்ணிட்டு, ஒரு டூத் ஸ்டிக் வச்சு ஈவன் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராம ஒரே மாரி இருக்கும். நம்ம ஓடிஜில வச்சு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப வந்துட்டு கொஞ்சம் ஹைட் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வைக்கணும். கேக் வெந்துருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா, அது வந்துட்டு ஒட்டாம வரும். கையில வந்து ஒட்டாம வரும். அப்படிங்கும்போது கேக் வந்துட்டு சூப்பரா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சைட்ஸ் எல்லாம் நைஃப் வச்சுட்டு சுத்தி எடுத்து விட்டுக்கலாம். எனக்கு இந்த ஸ்பான்ச் ரெடியாக கரெக்ட்டா 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. கேக் பேஸில் இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம அப்படியே கமுத்தோம்னா அழகா வந்துட்டு நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் வாங்க. நான் அமுத்தி பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவு வந்துட்டு மாறாமல் அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணாமல் டக்கு 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 டக்குன்னு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.